Lakshmi, டாக்டர். you may take the patient back. ஓகே. டாக்டர், அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணனோட ஃப்ரண்டல் லோப், அதாவது மண்டையில் முன்பக்கத்துல அடிபட்டிருக்கிறனால தான் அவருக்கு இந்த நிலைமைங்கிறாரு. அதைத்தான் நம்ம வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் அம்னீஷியா, ரிட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவோம். அது சரி டாக்டர், கண்ணனுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி வருமா? அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு கண்ணனோட லைஃப்ல ஒரு ஸ்மால் பட் சீரியஸ் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டா அவருடைய ஞாபக சக்தி பூராவும் திரும்பறதுக்கு சான்ஸ் உண்டுங்கிறாரு. ஆனா ஆபரேஷன் மூலமா இந்த நோய் குணமாறதுக்கு சான்ஸே இல்லையா. லக்ஷ்மி, நீ கண்ணனுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்க. ஆனா நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கம்மா, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆமா, நீ கண்ணன் விஷயமா இனிமே என்ன பண்ண போற? அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்படி போகும்போது அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களா இருந்தா மறுபடியும் அந்த இடங்களை பார்த்து ஞாபக சக்தி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? வெரி குட். ஆனா ஒண்ணு, உன் முயற்சியினால அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவாரு. நீ அவருக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல டாக்டர், கண்ண மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும். லக்ஷ்மி, ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். நான் வரேன் டாக்டர். ஓகே. இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு எது சார்? பக்கத்து வீடு தான். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்ன சார்? இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்ல. ஏன் சார் ராஜாவை எதுக்காக தேடுறீங்க? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், மெட்ராஸ் வந்து ஒரு கேஸ் விஷயமா வரேன். அவர்கிட்ட சில டீடைல்ஸ் கேட்கணும். இப்ப எங்க அவரு? அவன் எங்க இருக்கானோ, அவன் செஞ்ச காரியத்தினால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஆவி பய. சார், என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா என் கேஸுக்கு உதவியா இருக்கும். சொல்றேன் சார். ராஜாவுடைய அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும். மரகதத்துக்கு 2 குழந்தைங்க. மூத்தவன் பையன் பேரு ராஜா, 2வது பொண்ணு பேரு கௌரி. நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும். 2வது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய தங்க கௌரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஆடாத அசையாத, அப்பதான் நல்லா வரும். அப்புறம் கோணலும் மணலுமா போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எவ்வளவு நேரம் என்ன? கழுத்த வலிக்குது, சீக்கிரம். திரும்ப. அடடே, இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே போட்டுரும் போல இருக்கு. அதுக்குள்ள நீயே பீத்திக்காத. இரு, கண்ணாடிய பார்த்துட்டு நான் சொல்றேன். பாரு. அண்ணே, பின்னிட்டண்ணே, உண்மையிலே பிரமாதம். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படியே சமையலையும் கத்துக்கிட்டீனா ரொம்ப சௌகரியம். கிண்டலா பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டு இருக்க போறேன். என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போறவதானே. முடியாதுமா, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி இல்லைனா எனக்கு கல்யாணமே வேணாம். கௌரி, புரியாம பேசாதமா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மரகதம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி வாமா. கௌரி, நீ இங்கே இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். ராஜா, நீ வா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ மாப்பிள்ளை வைக்கப்படாம பாரு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டோட தங்க வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஐடியா? நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்காம போயிரும். எங்க சரி சரி, நான் போய் மாப்பிள்ளை பார்த்து வந்துடுறேன். இது கொஞ்சம் அதிகம், குறைச்சு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவன் தான் பொண்ணுக்கு அண்ணன், மரகதத்தோட ஒரே மகன், பேர் ராஜா. எம்காம் படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான். நம்மளே பேசிட்டு இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. மரகதம், பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரி.
பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்களை பேசலாமே. கொஞ்சம் இருங்க, முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வரேன். ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். ஏய் கௌரி, மாப்பிளை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? சீ போண்ணா. பிடிக்கலையா? இப்ப போய் துரத்துறேன். அண்ணா அப்படி சொல்லலண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. அப்புறம் நீங்க சொல்லுங்க. சொல்றது என்ன, பையன் பிகாம் படிச்சிருக்கான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில மாசம் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கான். நான் விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க, 10,000 ரூபாய் கையில கொடுத்துருங்க. நான் மத்தவங்க மாதிரி காரை கொடுங்க ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயம். என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சரின்னு சொன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்லைங்க, தகப்பன் இல்லாத குடும்பம் பாருங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு. இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பி தான். சரிங்க, 15 பவுனுங்கிறத நாங்க 10 பவுனா போடுறோம். 10,000 ரூபாய் ரொக்கம் தர்றோம். என்ன சொல்றீங்க? சரிங்க, பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால இதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ஊருக்கு போய் கல்யாண தேதியை குறிச்சு அனுப்புறோம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகேங்களா? போறேங்க. என்னண்ணே நீங்க பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. 10 பவுனுக்கும் 10,000 ரூபாய்க்கும் நாம எங்கன்னு போறது? ஆமா மாமா, நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும்? தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரே மாப்பிளை, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? பிகாம். நீ என்ன படிச்சிருக்கிற? எம்காம். ஒரு பிகாம் வந்து 10,000 ரூபாய் ரொக்கமும் 10 பவுனும் கேட்கிற போது ஒரு எம்காம் 25,000 ரூபாய் ரொக்கமும் 15 பவுனும் ஏன் கேட்கப்படாது? என்னண்ணே என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்யி கலைய வேண்டாம்னு சொல்றேன். புரியல? முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பாரு. அங்க 25,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் கேளு. அதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு. ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம். எப்படி என் யோசனை? அண்ணா நீங்க சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா? பொண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா? அத பத்தி உனக்கு என்னமா கவலை? அத நான் பாத்துக்கிடுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற? உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சரி மாமா, உங்க இஷ்டம். மரகதா, இங்க வாமா. என்னண்ணே? நான் சொன்னனே பெங்களூர் சம்பந்தம் சாருதான். வணக்கம். வணக்கம்மா. உங்க பையனை பத்தின எல்லா விவரத்தையும் இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தகப்ப இல்லாத குடும்பத்தை உங்க பையன் தான் பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கிறான்னு கேள்விப்பட்டதுமே நான் அசந்து போயிட்டேன். இந்த காலத்துல எத்தனை பேருக்குமா இப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி வரும்? அதோட பெரியவங்க பார்த்த பொண்ணத்தான கல்யாணம் பண்ணி இவர் சொல்றாருன்னா அது ஒரு நல்ல குணத்தை காட்டுது. பையனை பார்க்கலாமா? ராஜா. மாமா. ராஜா, உன் வருங்கால மாமனார். வணக்கங்க. வணக்கம். எனக்கு வர்ற மாப்பிள்ளை பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா நல்ல பண்புள்ளவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில நான் என்ன எதிர்பார்த்தேனோ அப்படியே இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த சம்மதத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் மரகதம், நாம கேட்ட சீர்சனத்தை எல்லாம் எந்த குறையும் இல்லாம செய்யறோம்னு சொல்லிவிட்டாரு. நம்ம கௌரியோட மூர்த்தத்திலேயே தம்பியோட கல்யாணத்தையும் நடத்திவிடலாம்னு சொல்லிவிட்டாருமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். சரிங்க. வர்றேம்மா. வர்றேன் தம்பி. வாங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் போட்டோ கொடு. நில்லு கொடு. கொடுக்க மாட்டேன். ஏய், கொடுக்க கொடுடா. மாட்டேன். ஏய் அம்மா போட்டோ கொடு சொல்லுங்கம்மா. என்னம்மா அது? ஏய் போட்டோ கொடு. கொடுக்கறேன்னு சொல்றல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏய், கொடுடா. ஏய் நில்லு. புடிச்சத பாரு. ஏய் முத்தையா, முத்தையா,
நீ ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கியா? நல்ல குடும்பம் நாணயமான குடும்பம் என்கிட்ட போய் சொல்லி என்னையே ஏமாத்த நினைச்சு இல்ல. இந்த விஷயம் மட்டும் ஒரு நாள் பின்னாடி தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய பாடா இருக்குமையா. என்ன சொல்றீங்க சம்பந்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னையா ஒண்ணுமே புரியலன்னு பசப்புற? இன்னொரு தடவை என்ன சம்மந்தி சொன்ன நடக்கிறதே வேற. ஆமா, அவசர அவசரமா வந்து சம்பந்தம் பேசி வரதட்சணை படத்தை முன்னாடியே கேட்டீங்க. அப்பவே நான் சந்தேகப்பட்டேயா. அது இப்ப சரியா போச்சு. ஐயா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ஐயா. என்னம்மா புரியாத மாதிரி நடிக்கிற? புரிய வைக்கிறேன் கேட்டுக்கய்யா. இந்த அம்மாவோட பையன் ராஜாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட அந்த பொண்ணு முழுகாம வேற இருக்காளா? தயவு செய்து எங்க ராஜாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயா, யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட அபாண்டமா பொய் சொல்லி இருக்காங்க ஐயா. மத்தவங்க சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாடல. அந்த பொண்ணு தன் கைப்பட எழுதிய கடுதாசும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களோ போட்டோ இதோ இருக்கு, உன் கண்ணால பார். நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் சரி, எதையும் நான் நம்ப தயாரில்ல. இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது. நான் வர்றேன். ஐயா ஐயா, அன்புள்ள ஐயா, உங்கள் பெண் வாணியை ராஜா என்பவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டீர்கள். ராஜாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. நான் என் வயிற்றில் அவருடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். ராஜா என்னை மோசம் செய்ய பார்க்கிறார். தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் கணவரை என்னோடு சேர்த்து வையுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். எனக்கும் வாழ்வு கொடுங்கள். இது எல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் அடுத்த நிமிடமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இத்துடன் நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அனுப்பி உள்ளேன். இப்படிக்கு அபலை பெண் லக்ஷ்மி. என்னங்க? என்ன என்ன மாமா? என்ன என்ன என்னாச்சு? இது போய், இது சுத்த போய். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா இவன் நான் பார்த்தது கூட கிடையாது. அம்மா, உன் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவானா? சொல்லுமா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. நான் பார்த்தது கூட கிடையாதுமா. போய் சொல்லுமா, சொல்லுமா. மாமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. நான் இப்படி எல்லாம் செய்வேனா? இதை நம்பாதீங்க மாமா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டியப்பா? மாமா, மாமா, உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியல. நான் இப்படி எல்லாம் செய்வேனாமா? இதெல்லாம் நம்ப வேண்டாம் சொல்லுமா. இவங்க கிட்ட சொல்லுமா, இதெல்லாம் நம்ப வேண்டாம் சொல்லுமா. ஐயோ ஐயா ஐயா, செஞ்சு போயிடாதீங்க. உங்க காலை முடிச்சு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் வந்து நடக்கட்டும் ஐயா. ஐயா, ஏற்கனவே தங்கச்சிங்க கல்யாணம் ஆகி அவன் மூணாவது வந்தா எங்க கிட்ட என்ன வருது? இந்த கேடுகட்ட குடும்ப சம்பந்தம் நாங்க தயார் இல்ல. ஏண்டா நிக்கிறோம்? ஐயா ஐயா, நான் சொல்றது கேளுங்கய்யா. நான் இப்படி எல்லாம் செய்யறேன். இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது. ஐயா ஐயா, தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஐயோ, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என் தங்கச்சிங்க கல்யாணம் நடக்குது. ஐயோ ஐயா ஐயா, இது யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, நான் போய் சொல்லலையா. ஐயோ, என்னம்மா கௌரி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? கௌரி 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 கௌரி, என்னம்மா பண்ணிட்டு? அம்மா, மறக்கணும். அம்மா, 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 ஐயோ, ஐயோ,
மரகதா மரகதா ராஜா, உன் அப்பா இல்லைன்னாலும் நீ இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நம்ம குடும்பம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் மானம் போனது இல்லாம உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. நீ முன்னமே சொல்லியிருந்தா அந்த பொண்ணே உனக்கு கட்டி வச்சிருக்கும். ஆனா என்கிட்டயே மறைச்சிட்டு இனி நாங்க உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீயாவது அந்த பொண்ணோட சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை கைவிட்டுடாத.